எப்பயுமே ஒரு பிள்ளையார மாட்டிட்டா வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை அவரு பார்த்துக்குவார். நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதனால தான் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே முதல்ல வாசல்ல இந்த பிள்ளையார் ரொம்ப விசேஷமான பிள்ளையார். வீட்டில் மகாலட்சுமி கண்டிப்பாக வருவாள். வீட்டில் வாசனை புஷ்பங்கள் அவசியம். வீட்டில் சாம்பிராணிங்கிறது ரொம்ப அவசியம். பெண்கள் என்ன பண்ணணும்னா, மாதத்துக்கு அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு மஞ்சள் தண்ணி வீட்டில் தெளித்து வீட்டில் புரோக்ஷனம் பண்ணோம். கோஜலம் இருந்தால் கோஜலத்தை புரோக்ஷனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி தெளிக்கும் பொழுது நீங்கள் கேட்பீங்க, எப்போவுமே மந்திரம் இருந்தால் சொல்லுங்கள் சார்னு. ஓம் குபேராய நமக, ஓம் மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை தெளித்து வைக்கணும். ஒருவேளை அந்த மந்திரம் எனக்கு இன்னும் கொஞ்சம் மந்திரம் நல்லா தெரியும், நமஸ்தேஸ்து மகாமாயி ஸ்ரீ பீட்டேஸ்வர பூஜிதே சங்கு சக்கரஹதாஸ்தே மகாலட்சுமி நமஸ்துதேன்னு மகாலட்சுமி அஷ்டகத்தை வாசிக்கிறது ரொம்பவுமே அற்புதமான பலன்களை கொடுக்கும். வீட்டில் மகாலட்சுமி எழுந்தருளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்கு. சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. விநாயகர் என்ற சொல்லுக்கு ஒப்புயர்வு இல்லாத தலைவன், தன்னலாது ஒரு பொருள் தனக்கு மேலிலான் என்பது பொருளாகும். அதாவது அண்ட சராசரம் அனைத்திற்கும் தானே தனித்தலைவன் என்பதாகும்.